வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா, கிரிவல பாதையில எவ்வளவு சாமிகள் உட்காந்துருப்பாங்க? 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேர் கிரிவல பாதையில சாதுக்கள். அவங்களுக்கு பேரே சாதுக்கள் தானே? அமைதியா இருப்பாங்களா? அமைதியா இருப்பாங்க சொல்ல முடியாது. ஒரு சிலர் கோபமாக பேசுவாங்க, அமைதியாகவும் இருப்பாங்க. ஆனா சாதுக்கள் தான் உங்க பேரு. இப்ப காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? நான் காலையில ஒரு 4 மணி, 3 மணி, 2 மணி, 5 மணி அப்படி எழுந்திருப்பாங்க. இல்லைங்க ஐயா, நைட்டு ஃபுல்லா இங்கதான் படுக்கணுமா? ரோட்ல தான்? ஆமாங்க, ரோட்ல தான் படுக்கணும். கொசு கடி தான். தூக்கம் வரும், வராது. இல்லை வாங்கிக்கலாம். பகல எல்லாமே இருக்கு. ஐயா, இப்ப நிம்மதியா தூங்க முடியுமா? நிம்மதியா தூங்க முடியாதா? திருடு போவோமா? திருடெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணுங்க. நம்ம தண்ணி போட்டு அப்படி இப்படி படுத்துட்டு இருந்தோம்னா தூக்கிட்டு போயிடுவாங்க. நம்ம அடக்கொடுக்கமா படுத்துருந்தோம்னா வரமாட்டாங்க. யாரையும் பக்கத்து சாமியார்கள்லாம் பேசுவாங்களா எல்லாரும் கூட? சாமியார் எல்லாரும் கூட இப்போ எல்லாருக்கும் பேசிக்க மாட்டாங்க. அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் கூட போவாங்க, அப்படி பேசுவாங்க. எல்லாரும் கூட எல்லாரும் பேச முடியாது. எல்லாரும் கூட பேசிட்டு இருக்க முடியாது. ஐயாப்பா, தோற்றத்தை பார்த்து தான் சில பேர் தானம் பண்ணுவாங்க. அது எல்லாரும் கிடையாதுங்க, ஒரு சிலர் தான். ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட் போட்டு வராங்க, அவங்களுக்கு கூட காசு தராங்க. ஆனா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வயசானவங்க பார்த்து கொடுக்குறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மூஞ்சி பார்த்து கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு அன்பா கேட்கறதுனால கொடுக்குறாங்க. ஒரு சிலர் நமச்சிவாய் சொல்றதுனால கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. இங்க வரும்போது முதல் நாள் கூச்சம் இருந்தது அவங்களுக்கு? முதல் நாள் பயமா தான் இருந்துச்சு. கூச்சம் வேலைங்க. ஒரு வாரத்துக்கு பயமா இருந்துச்சு. ராத்திரி இருட்டாச்சுனால பயப்படுவேன். ஐயோ இருட்டாயிடுச்சே அது பயப்படுவேன். ஒரு வாரம் 10 நாள் ஆகும்போது அப்படியே பழகிடுச்சு. இப்ப இங்க லைட் இருக்குமா எப்படிங்க ஐயா? லைட் தூரமா இருக்குங்க. அங்க ஒரு லைட், அங்க லைட் தூரமா இருக்குங்க. போலீஸ் செக்கிங் எல்லாம் உண்டா? போலீஸ் எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற ஊர்ல தான் வந்து படுத்திருந்தா புடிச்சிட்டு போய் ஓமல போட்டுருவாங்க. இங்க அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இறைவனை பாத்துருக்கீங்களா? சிவனை? சிவன் தான் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. நீங்களே சிவன் தான். மனித ரூபத்துல வந்து பசி நேரத்துல வந்து ஒருத்தர் சாப்பிட கொடுக்குறாருன்னா அவர் சிவன் தான். இப்ப நம்ம வாழைப்பழம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன். ஐயோ வாழைப்பழம் கேட்டு 3 நாள் ஆச்சு, அதுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுக்குற பாருங்க, அவர் சிவன் தான். அவ்வளவுதான். என்னைக்கெல்லாம் ஒரு நாள் பட்னி இருந்திருக்கீங்களா? பட்னியெல்லாம் இங்க இருக்கவே முடியாது. நீங்க படுத்து தூங்கிட்டு இருப்பீங்க, 9 மணிக்கு எழுப்பி இட்லி சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. 9 மணி 10 மணிக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஐயா, சில பேர் நல்லா இருக்கிற சாப்பாடு கொடுப்பாங்க, சில பேர் நல்லா இல்ல சாதமும் கொடுப்பாங்க. விவரமெல்லாம் வாங்கிடுறாங்க. அதாவதுங்க, வாங்குற இடத்துல வந்து வாங்குறாங்க. செய்யறவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க, சாமியார் பசங்க தானே சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி ஏனாதானமா செய்வாங்க. இவங்க டேஸ்ட் பார்க்க வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து ஒரு பொட்டை 40 ரூபா 50 ரூபாய்க்குலாம் வாங்கிட்டு வராங்க பாவம். ஆனா வந்து நம்ம சாப்பிட்ட மாதிரி விருந்திருக்காது சில சமயம். அதெல்லாம் அவங்க வாங்கி சாம்பிள் சாப்பிட்டுட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். சில பேர் சாமியார்களை திட்டிட்டு போறவங்க இருக்காங்களா கிரிவல பாதையில போறவங்க? யாருங்க? மக்கள், ஜனங்க, பொதுமக்களுங்களா? பொதுமக்களை திட்ட சான்ஸ் இல்லைங்க. அவ்வளவுதான். என்ன ரொம்ப பீடி குடிச்சிட்டு ரொம்ப சவுண்டு விட்டுட்டு இருந்தா கூட திட்டிட்டு போவாங்க. கெட்டவாது பேசிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப இப்படி சாமியார் இருந்து திட்டிட்டு இருக்காம பேசிட்டு இருக்காம அப்படி எல்லாரும் கிடையாதுங்க. டீ காபி எல்லாம் வருமா ஐயா? டீ காபி எல்லாம் காசு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஆமா. நாங்க உங்களுக்கு கரன்சி தானமும் கொடுக்குறவங்க இருக்காங்களா? நாங்க தர்மம் கேட்போங்க. அவங்க 1 ரூபா 2 ரூபா, யாரோ ஒரு சிலர் 5 ரூபா 10 ரூபா. தப்பா நினைச்சுக்க ஐயா. இப்ப கிரிவல பாதையில ஐயா வந்து பொறுமை கொடுப்பாரா, பொறுமை கொடுக்க மாட்டாரா? அவருங்களா? அண்ணாமலையாரா? அண்ணாமலையார் வந்து நம்ம மனசு எப்படியோ அப்படித்தான் சாமி. சில பேர் வாழ்க்கை வெறுத்து போய் 90% வாழ்க்கை வெறுத்து, மனைவி சரியில்லாம, பசங்க பிள்ளை. நான் வந்து கோயம்புத்தூர்ல 25 வருஷமா ஆட்டோ ஓட்டி நல்லா சொந்த வண்டி வச்சு நல்லா தான் இருந்தேன். இப்ப பிள்ளைக்கு எழுதி கொடுத்தனால நமக்கு அதை இது பண்ணால சாப்பாடு போறதுக்கு அவங்க புலம்புறாங்க. ஐயா, இப்ப வர்றவங்க எல்லாமே ஒண்ணுமே இல்லாத வர்றவங்களா இல்ல கோடீஸ்வரங்களும் இருக்காங்களா? இருக்காங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, பெரிய பெரிய கவர்மெண்ட் ஷாப்ல இருக்கவங்க அவங்க கூட இருக்காங்க. ஆனா வெளியே தெரியாது, சொல்லிக்க மாட்டாங்க, வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. இப்ப நீங்க மொத்தமா ஒரு இடத்துல போய் சாப்பிடுறீங்களா, அங்க பேசிக்குவீங்களா, பேச மாட்டீங்களா? என்னனுங்க? ஏன்னா உங்க சாதுக்கள்லாம் இல்ல மொத்தமா போறதெல்லாம் அவங்க அது பேச சான்ஸ் இல்லை. அவங்க லைன் நிற்பாங்க, சாப்பிடுவாங்க, போயிடுவாங்க. கரன்சி தானம் கொடுத்தா என்ன புண்ணியம் ஐயா?
கரன்சி தானம் கொடுத்தாங்கன்னா இப்போ இன்னைக்கெல்லாம் நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு காசு கிடைக்கும், ஒரு நாளைக்கு காசு கிடைக்காதுங்க. இப்போ இன்னைக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா சேர்த்து கிடைச்சுன்னா நாங்கள் நாளைக்கு டீ சாப்பிடுவோம், நாளைக்கு எதை பண்ணுங்கன்னு சாப்பிடுவோம், ஏதோ டீ வாங்கி சாப்பிடுவோம். அதுதான் அது சேஃப்டி மாதிரி. இப்போ சாப்பாடு நீங்க சாப்பிட்டீங்க, எத்தனை கொடுத்தா வாங்கி வச்சுக்கீங்களா, வைக்க மாட்டீங்களா? இல்லை, நான் ஒரு சிலர் சாப்பாடு வேண்டாங்க சாப்பிட்டேன் சொல்லிடுவேன். அது மீறி வாங்கிக்க சொல்லி பிரியமா கொடுத்தாங்கன்னா வாங்கி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருவேன். 5 சாப்பாடு வாங்கி எது பெஸ்டா இருக்கோ அதை சாப்பிடுவீங்களா? அப்படி இல்லை சாமி, நான் வந்து இப்போ ஆந்திரா ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, ரெகுலராக சாப்பிடுவேன். அங்கே மோர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு எல்லாம் கலந்து கொடுப்பாங்க. அது சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நைட்டு தான் நான் கடையில் இட்லி வாங்கி சாப்பிடுவேன். 24 மணி நேரத்தை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா? இல்ல கஷ்டமே இல்லைங்க, வீட்டுல இருக்கிறதா கஷ்டம். இடையில நான் தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், ஏன்னா அங்க இருக்கவே முடியல. அங்க எல்லா சாப்பாடும் இருக்கு, ஆனா நல்ல மரியாதை இருக்கு. ஆனா வந்து என்ன சாப்பிடுறது ஜெயில இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க வந்து மக்களோட மக்களா இருக்கும் போதுங்க, இப்போ இதுல இருக்க சந்தோஷம் அங்க இல்லைங்க. இப்போ இங்க படுத்துக்கிறீங்க, காத்து இல்ல, அப்போ காத்துல வருங்க, லைட்டா வரும். சட்டெல்லாம் கழட்டிட்டு எப்படி சுதந்திரமா படுத்துக்கலாமா? இல்ல உப்பசமா தான் சட்டை கழட்டிக்கலாம், இல்ல கொசு கடிக்கணும் சட்டை போட்டுக்கலாம். அது அவங்க சௌகரியம், உடம்பு சௌகரியம். ஆனா கொசு கம்பல்சரி கடிக்குமா? இருக்கு எல்லா பக்கம், கொசு இல்லாத இடமே இல்லைங்கண்ணா திருவள்ளப்பாதை எல்லா பக்கம் இருக்கு. அதுக்கு யாராவது சொட்டர் மாதிரி இல்ல வலை மாதிரி தருவாங்க. அந்த கார்த்திகை மாசம் சொட்டை தருவாங்க, வருஷத்துல ஒரு நாள் யாராவது கம்பளி தருவாங்க. அப்புறம்லாம் சும்மா சாதாரண பெட்ஷீட் தான் தருவாங்க. இங்க இருந்து பாத்ரூம் போனோம்னா எங்க போவீங்க? யூரின்ங்களா? யூரின் தான் இப்ப பின்னால் உள்ள காட்டுக்குள்ள போறீங்க. டூ பாத்ரூம் வேணும், இப்ப அங்க போடுங்க. அந்த இடத்துல உட்கார கூடாதா? இல்ல தண்ணி இருந்தா ஒரு சில பாட்டில் இருந்தா எதுக்கால காட்டுக்குள்ள போயிருவோம். இங்கே போறீங்கன்னா ஒத்துக்குறாங்களா? இல்ல அதான் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க, காட்டுக்குள்ள தண்ணி வந்து உள்ள போயிருவோம். உங்க சொந்தக்கார யாராவது உங்களை பார்த்துட்டு? நிறைய பேர் பார்த்துருக்காங்க. பார்த்து சதுர என்னன்னா இப்படி இருக்கிற டபால் உட்காந்துருவாங்க. இல்ல கௌரவமா பாப்பாங்களா இல்ல அசிங்கமா பாப்பாங்களா, கேவலமா பாப்பாங்க? இல்லைங்க, அவன் நல்லா அந்த பையன் இப்படி ஆயிட்டானே அப்படி பரதாப்பட்டு தான் பார்ப்பாங்க. பரதாப்பட்டு பார்த்துட்டு என்ன பண்றது சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்க கடைசி காலத்தை சிவன்கிட்ட என்ன வேண்டுவீங்க? சிவனுங்களா? நல்லபடியா ஒண்ணு நோய் நொடி இல்லாம சந்தோஷமா கூப்பிட்டாலும் நான் பார்க்க போல போயிடுவேன். இப்ப சொந்த பந்தம் எதுவுமே உங்களுக்கு நினப்பு இல்ல? அதெல்லாம் இங்க வந்து நினைப்பே வைக்க கூடாதுங்க. எந்த இது இல்லாம இருந்தாலும் அவரே சத்தம்லாம் கூட்டு போயிடுவாரு, என்ன படுக்காமையே. அங்க பதிகளுக்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டீம் இருக்காங்க. அவங்களே வந்து எல்லாம் மரியாதை விபூதி போட்டுன்னு சில குரூப் இருக்குது. அவங்க அது வந்து ஏமாத்தல் குரூப். வசூல் வேட்டை. ஐயா, உங்களுக்கு கரன்சி தானம் கொடுப்பாங்களா? நிறைய வருமா காசு? முதல்ல ஜடமுடியெல்லாம் இருந்தது சாமி, ஜடமுடியெல்லாம் பெருசா இருந்தது. அப்ப வந்து ஒரு பெரிய கடனே கட்டி முடிச்சேன் இங்க வந்து. இப்ப நான் 3 மாசம் முன்னாடி மொட்டை அடிச்சிட்டேங்க. அது அக்கா தங்கச்சி வீட்டுல கூப்பிட்டாங்க போனாங்களா, மொட்டை அடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெரிய கடனே இருந்தது. அக்கா பொண்ணு ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டுங்க 3 லட்சம் ரூபா கடன் ஆயிடுச்சு. அந்த கடன் வந்து அண்ணாமலை தான் உட்காந்து கொடுத்தாரு. நைட் ஆமா இங்க வந்து பிச்சை எடுத்தா அந்த 3 லட்சம் ரூபா கடன் கட்டுது. பெரிய எனக்கு 1 லட்சம் ரூபா சேர்த்து கொடுத்துருப்பாரு செலவுக்கு. ஐயா எப்படி இருந்தாலும் படி வந்துருவாரா? நைட் 1 மணிக்கு உட்கார சாமி. அப்போ நைட் 1 மணிக்கு தரம் எடுக்க உட்கார, காலையில சாயந்தரம் வரைக்கும் தரம் எடுப்பேன். எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி. நீங்களே வாய் தந்து கேட்பீங்களா? கேட்டாதான் கொடுப்பாங்க சாமி. கேட்கலான்னு ஒரு சிலர் தான் தருவாங்க. அப்படி கையில வச்சே போயிடுவாங்க. கையில வச்சிருப்பாங்க, கேட்டாதான் கொடுப்பாங்க. கேட்காம கொடுத்தோம்னா அவங்க பயப்படுவாங்க. என்னன்னா கேட்காம கொடுத்து சண்டைக்கு கொண்டாந்து என்ன பண்ணு போயிடுவாங்க. அந்த கணக்குல போவாங்க. நான் பிச்சைக்காரனா அப்படி கேட்டான்னு வச்சுங்க, அவங்க மேல சங்கடம் இல்லைங்களா? ஐயா, இப்ப உங்களை பிச்சைக்காரன்றாங்களா, சாதுக்கள்ன்றாங்களா, சாமியார்ன்றாங்களா கிரிவல பாதையில உட்கார்றாங்க? நம்ம தர்மம் கேட்காம இருந்தா தர்மம் தான். இப்ப நீங்களா வந்து கொடுத்து வாங்கினீங்கன்னா தர்மம், நான் கேட்டு வாங்கினா பிச்சை தான். ஆமா, பிச்சை தான், பிச்சைக்காரன் தான். கேட்டு வாங்கினா பிச்சை தான், கேட்காம அவங்க கொடுக்கறதா தர்மம். கூட்டம் இந்த கிரிவல பாதை டைம்ல பயங்கர கூட்டம் இருக்குமா? அது பௌர்ணமி டைம்ல 4 லட்சம் 5 லட்சம் பேர் வருவாங்க. அப்ப உங்களுக்கு இங்கே இருப்பீங்களா? அப்பதான் இருப்பாங்க. சித்ரா பௌர்ணமி ஜோதிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 30 லட்சம் மேல வருவாங்க. அப்ப எல்லாம் தர்மம் அவ்வளவு கிடைக்காது. ஒரு நசுக்கி எடுத்துருவாங்க, தள்ளிட்டு போவாங்க. அங்க பேசாம உட்காந்துக்குவோம். ஆனா அன்னைக்கு நிறைய தானம் வருமா?
இல்லை தானமெல்லாம் கம்மியாக தான் வருங்க. கூட்டம் இல்லாத ஒரு நார்மலாக இருக்கிறத விட விசேஷ டைமில் தான் அவ்வளோ உண்டு. யாராவது நடிகர் யாராவது பிரபலமானவங்களை பாத்துக்கிறீங்களா? அது எனக்கு நடிகர்லாம் நைட்ல வராங்க சொல்றாங்க. ஆனா இன்னும் என் கணக்கு யாருமே பண்ணல. அது விக்ரமெல்லாம் அடிக்கடி வராருங்களாம்மா. வந்து 500 கொடுக்குறாங்க அப்படின்னு. நல்லா யாராவது ஒருத்தராவது கார்ல வந்து சம்பந்தமே இல்லாம 2000 ரூபாய் கொடுத்துட்டு போனவங்க இருக்காங்களா? கார்ல வந்துங்களா? இல்லைங்களே. 1000 ரூபாய் 500 ரூபாய் இல்லைங்க. அதிகபட்சம் 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருடைய எதிர்காலத்தை உங்களை மாதிரி சாமியார்கள் சொல்ல முடியுமா? இல்லைங்க, அந்த அளவுக்கு பக்குவம் யாருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. யாருக்குமே பவர் இல்லையா? யாருக்கா ஒருத்தருக்கு இருக்கலாம். ஆனா அது யாருன்னு நமக்கு தெரியாது. கிரிவல பாதையில செருப்பு போட்டு நடக்கலாமா ஐயா? அதாவது செருப்போட்டு ரூல்ஸ் நடக்கூடாதுங்க. 1008 லிங்கம் இருக்குங்க உள்ள. 1008 லிங்கம். ஒரு முனிவர் வந்து அந்த காலத்துல கார்ல வந்திருக்காரு. திறந்து பார்த்துக்காரு, பூரா லிங்கமா இருந்துருக்குது. ஐயோ, லிங்கத்து மேல கால் வச்சு போறதா வேணான்னு போயிட்டாராம். 1008 லிங்கம் இருக்கு. ஆனா இந்த ஊர் வந்து வெப்பம் ஜாஸ்திங்க. இப்ப பாருங்க, காலு கொப்பளம் வந்துருங்க. ஆந்திராக்காரங்களாம் உண்மையில செருப்போடாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறாங்க தெரியுங்களா? எல்லாம் உண்மையில ஐயா 1008 லிங்கம் இருக்கா கிரிவல பாதை? ஆமா ஆமா, பூமிக்குள்ள இருக்கு. எங்கன்னு கரெக்டா சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு அடியிலும் அண்ணாமலை இருக்காரு. அடி அண்ணாமலை, ஒவ்வொரு அடிக்கும் அண்ணாமலை இருக்காரு. அதனாலதான் வந்து செருப்பு போனா நம்ம பாய்க்கும். ஆனா ஒரு சிலர் என்ன வர்றாங்க, ஆனா வந்து வீட்டு நாயம், அந்த நாயம், பக்கத்து வீட்டு நாயம், பிசினஸ் நாயம், அதெல்லாம் பேசிட்டு போறாங்க. செல்போன்ல பேசிட்டு போறதெல்லாம் அதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு நம்ம சொன்ன கேட்க மாட்டாங்க. சொன்னா அவங்க சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் செய்யவே கூடாதுங்க. இந்த வந்து கிரிவல பாதையில வந்து அண்ணாமலை நினைச்சிட்டே போகணும். ஓம் நமச்சிவாய சொல்லணும். பகவானை நினைச்சிட்டு போனாதான் நம்ம குறைய அவர் தீர்த்து வைப்பாரு. இல்லைங்களா? இப்போ உங்களை மாதிரி ஆட்களுக்கு உடம்பு சரியில்லாம போறதும் உண்டா? 100 பேருக்கு தான் உடம்பு சரியில்லாம போகுங்க. 90 பேருக்கு ஒரு 900 பேருக்கு ஒன்றும் ஆகாது. அது 100 பேர் தான் அது அவ்வளவு சீக்கிரம் ஆகும். சுகரும் கூட இறங்கிடும். அவர் பாத்துக்குவாரு. அது மீறி கொஞ்சம் நெஞ்சம் என்னன்னா அந்த சில எல்லாம் மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கி தருவாங்க. இப்ப யாராவது இங்க இருந்து கார்ல வச்சு கூட்டு போறவங்க, வண்டியில வச்சு கூட்டு போறவங்க இருக்காங்களா? ஆஸ்பத்திரிங்களா? இல்ல பொதுவா சாப்பிடறதுக்கு. அதாவது ஒரு வீட்டுல வந்து பூஜை செய்யணும், ஒரு 11 பேர் வேணும்னு சொன்னாங்கன்னா ஒரு 11 பேருக்கு கூட்டு போய் சாப்பாடு போட்டு வேட்டி 100 ரூபா கொடுப்பாங்க. அது போயிருக்காங்க. நான் அவ்வளோக்கா போக மாட்டேங்க. என்னால் முடியாது, நிற்க முடியாது. ஐயா, உங்களை பார்த்தா கொஞ்சம் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா யோசனை பண்ணுவாங்களா? இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் என்ன எந்திரிக்க முடியாதுங்க. இறைவன் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. ஐயோ, ஐயா, உணர்ச்சி உணர்வுலாம் வருமா உங்களுக்கு? உணர்ச்சி எல்லாம் வந்து அப்படி கட்படுத்துருவாரு. வரும்போதெல்லாம் உணர்ச்சியோட தான் வந்தேன். ஆனா பொண்ணு எல்லாம் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. ஆமாங்க, இங்க சாப்பிட இல்லைங்க. சார் கேக்குறது என்ன கேட்டீங்கன்னா, ஆமா இல்லைங்கய்யா, திடீர்னு ஆணுறுப்பு டக்குன்னு எந்திரிக்கும். அல்ல அவர் கேக்குறது எப்படி கேட்டீங்கன்னா, அந்த சாதாரணமா நம்ம பார்க்கும் போது மூடு வரும், ஞாபகம் வரும் சொல்றாரு. ஆனா இங்க வந்து வராது. இங்க வந்து கண்ணை பார்த்து தான் பேசணும் இல்லையா? கண்ணு கீழே நம்ம பார்க்க கூடாது. ஐயா, பெண்கள் இங்க வந்தா சேஃப்டியா? பெண்கள் நல்ல சேஃப்டிங்க சாமி, ஒரு பிரச்சனை இல்லை. ஆந்திராக்கால வெடி நடக்காது. வயசு பொண்ணுங்கெல்லாம் தனியா போகும். அதாவது நாங்க இருக்கோம், அண்ணாமலை இருக்காங்க, அந்த தைரியத்தெல்லாம் வராங்க. எல்லா இடத்துல சாமியா இருக்காங்க. ஐயா, நைட்டு விடிய சுத்துவாங்களா? ஆமாங்க, விடிய இப்ப பாருங்க, 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. 5 மணிக்கே வந்துருவாங்க. திப்புன்னு அப்படியே வந்துட்டே வெடி சுத்துவாங்க. இப்ப தமிழ்நாடு கொஞ்ச நாள் ஆந்திராவா மாறிடுமா? இல்லைங்க, ஆந்திரா மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, ஆந்திராக்காரங்க கொஞ்சம் ஏமாந்தா மலையை கயிறு கட்டி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த அளவு வெறியில் இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க குலதெய்வம் சொல்லி அண்ணாமலையா சொல்லிட்டு யாரோ சொல்லிட்டாங்களாம். அதனால மக்கள் படையெடுத்துட்டு வராங்க. ஆந்திராக்காரங்களுக்கு குலதெய்வம் அண்ணாமலையார் சொல்லிட்டாங்களாம். ஐயா, தங்கறதுக்கு இடமே இல்லைன்றாங்களே ஐயா. ரூம் எல்லாம் புக் ஆயிட்டு இருக்குதான். 2500 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபான்றாங்க. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி வரணுங்க. இப்போ நாங்கள் வர்றோம்னா கரெக்டாக ஒரு அங்கே நைட் 12 மணிக்கு வர்ற மாதிரி வரணுங்க. 12-1 மணிக்கு பஸ் விட்டு இறங்கும்போது வந்து அந்த வெளியிருக்குள்ள சாமி பார்த்துட்டு வெளியதுக்கு அப்புறம் 50 ரூபா கொடுத்தா போதும், குளிச்சுக்கலாம். குளிச்சு பாத்ரூம்லாம் போய்க்கலாம். போயிட்டு சாப்பிட்டு அதில் பஸ் ஏறி போயிடணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி வரலாம். உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது ஒரு நாளைக்கு குறைஞ்சது? ஒரு நாளைக்கு எனக்கு வந்து 100 ரூபா. 2 வேளை ஸ்டிஃபன் சாப்பிடுவேன், டீ சாப்பிடுவேன். 100 ரூபா இருங்க. 100 ரூபா 120 ரூபா ஆயிரும். ஒரு நாள்ல துட்டே இல்லாம இருந்திருக்கீங்களா? ஏற்கனவே பழைய துட்டு வச்சிருப்பேன். இப்போ பழசு பூசெல்லாம் சேர்த்து வச்சிருக்கும் போது அப்படியே கரெக்டா போயிருங்க. இப்போ நிறைய பேர் இந்த கூகுள் பே எல்லாம் சொல்றாங்களா? அதெல்லாம் சொல்லுவாங்க. எங்கிட்ட போனே இல்லைங்க. போனே கிடையாது. போன் இல்லைன்னா நிம்மதியா இருக்குதா இல்ல டென்ஷனா இருக்குதா? போன் இல்லைன்னா நிம்மதி தான். போன் இருந்தாலே சொல்லலாம். ஐயாவும் நீங்க தான் பேசுகிறதா? ஏன் இல்லைங்க,
ஐயா வந்து இப்போ எல்லாரும் எப்பவுமே ஐயா கூட உட்கார மாட்டேன். ஈஸ்மா சந்திக்கிறப்ப இப்போ நான் எஞ்சி போயிட்டு அவரு எங்கே போயிடுவாரு. அப்புறம் எப்பாவது ஒருக்க பார்த்து உட்காருவோம். உங்க ஊருக்காரங்க வந்தா ஒரு பற்று இருக்குமா நம்ம மேலேங்களா? நம்ம ஊருக்கார மேல எல்லாத்துக்கும் பட்டு சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலர் நானும் ஊர் தான் சொன்னா காது வாங்கிட்டு பேசாம போயிடுவாங்க. ஒரு சிலர் 10 ரூபா கொடுத்துட்டு போவாங்க. வந்து சொல்லிக்கிறது இல்லைங்க அப்படி. ஐயா திருவண்ணாமலையில யாரால வர முடியும்? அதாவது அவரோட உத்தரவு இருந்தால் யார் வேணா வரலாம். அம்பானி கூட வரலாம். அண்ணாமலையார் வந்து நீங்க வந்தான்னு சொல்லி எழுதியிருந்தாருன்னா அது அம்பானியா இருந்தாலும் சரி கூட்டு உட்காரக்கிறார். இப்ப ஐயா வந்து யாருக்கு வந்து நீ வந்து இங்க பிச்சை எடுத்து இங்க தங்கணும் இங்க இருக்கணும் அப்படின்றத எழுதியிருக்கா? அதான் நடக்குமா? உண்மையாதான். அவர் வந்து சன்னியாசி வாழ்க்கை இத்தனை வயசுல இருந்து உனக்கு சாட்டிங்கன்னா சொல்லி ஏற்கனவே எழுதியிருப்பாரு. அது நமக்கு தெரியாதுங்க. நம்ம பார்த்தங்க ஆட்டம் போட்டுட்டு இருப்போம். கரெக்டாக அந்த டைம் வரும்போது அது நேராக கரெக்டாக வரும். அந்த மூட் அவுட் ஆகும், மண்டை பிச்சுக்கும். அப்புறம் அந்த பார்த்து திருவண்ணாமலை போய் சாமி சோறு கிடைக்கும், பிரச்சனை இல்லைன்னு யாராவது அண்ணாமலையை சொல்ல வைப்பாரு, வழி காட்டுவாரு, டக்குன்னு வந்துருவோம். யாராவது இங்க வந்து சாமியாரா வந்து அவங்க வீட்டுல வந்து தேடி கூட்டு போனவங்களும் இருக்காங்களா? இருக்காங்க. சொத்து இருந்தா கூட்டு போயிருவாங்க. இப்ப வந்து என் பேர்ல வந்து ஒரு 4 வீட்டு இருக்குன்னு வச்சுங்களேன், சொல்லாமலாம் வந்துட்டான்னு வைங்க, போட்டோ எடுத்துட்டு வந்து ஐயோ ஐயோ எங்க பாவா காணும் எங்க வீட்டுக்கார காணும் அழுவாங்க. அவங்க கண்டுபிடிச்சாங்க வச்சுங்க கூட்டு போயிருவாங்க. ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுங்க போய் தொலைறான்னு விட்டுருவாங்க. தப்பு பண்ணிட்டு யாரா வந்து உட்காந்துக்கும் போது கார்ல வந்து பைக்ல வந்து அடிக்கிறவங்களா இருக்கா? எங்க தப்பு பண்றீங்க? இங்க சாமியாரா வந்து உட்காந்துட்டு இல்ல சாமி வேற எங்காவது ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டு பெரிய தப்பா இருந்தா போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிடிச்சிருவாங்க. எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பிடிச்சிருவாங்க. சின்ன தப்புன்னா அது அப்படியே 4 வாரம் மறைஞ்சு போயிடும். இல்ல உங்களை மாதிரி ஆளுங்க போலீஸ்க்கு கேட்பாங்களா புதுசா யாராவது சாமியார் வந்திருக்காருன்னு? அதாவது போலீஸ்காரர் வந்து ஒரு சில நேரம் பேசுவாங்க. எங்கிட்ட நிறைய வந்த புதுசில் பேசியிருக்காங்க. எங்க வரீங்க எது வரைக்கும் விசாரிப்பாங்க. அப்படின்னா சொல்ல போயிடுவாங்க. கிரிவல பாதையில எல்லார்கிட்ட எல்லா சாமியார்கிட்டும் பேசுவாங்களா? மக்களுங்களா? கஷ்டமா இருக்குதா ஈஸியா இருக்குதா? இல்லைங்க, 100ல 10 பேர் தான் கேட்பாங்க. எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு. பாக்கி 90 பேர் கேட்க மாட்டாங்க. போயிட்டு ஏன்னா அவங்க பாடு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க கவலை அவங்க பிரச்சனைன்னு போயிட்டே இருப்பாங்க. வேஷம் போடுற மக்கள் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மாட்டிக்குவானா இங்க இப்படியில பட்டை கட்டெல்லாம் போட்டுக்கின்னு? அது ரொம்ப நாளைக்கு தேராதுங்க. ரொம்ப நாளைக்கு தேராது. அது ஒண்ணுக்குள்ள அடிச்சுக்குவாங்க, மண்டையை உடச்சுக்குவாங்க, போலீஸ் வரணும் இது பண்ணிடுவாங்க. செட்டிங்கும் சில குரூப் இருக்குதான்னு என்னங்க செட்டிங் பண்ணி உக்காந்துக்கின்னு இப்படின்றது கூப்பிடுறது, அது ஒரு சில ஏமாத்துறவர்களுக்குங்க. கூப்பிட்டு விபூதி வச்சுட்டு காசு கொடுக்கறது அதெல்லாம் தப்புங்க. ருத்ராட்சத்தை கொடுக்கறது அதை ஒரு ஆமாங்க. அதை வந்து அதெல்லாம் தப்பான வேலை ஒரு சில ஆள் செய்யறாங்க. செட்டுல படுக்கிறது என்னங்க ஐயா? அது அந்த செட்ல வந்துங்க ஏற்கனவே படுத்திருப்பாங்க. புதுசா போனா சேர்த்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆள் இருப்பாங்க. அதனால வச்சிருக்காங்க. மாமூலா பழம். இப்ப நான் வர்றேன், இப்ப நான் சன்னியாசி ஆகிறேன்னு வச்சுங்களேன், நான் எங்கனாலும் படுத்துக்கலாமா? இங்க பிளாட்ஃபார்ம்ல படுக்கலாம், செட்ல படுக்க முடியாது. செட்டுக்கு போனீங்கன்னா இங்க இடம் இல்ல, எங்களுக்கு ஆள் சரியா இருக்கு அப்படிம்பாங்க. யாராவது ஒருத்தராவது தாடி கிடி எல்லாம் எடுத்துட்டு மீசெல்லாம் எடுத்துட்டு சாமியார் மாதிரி இருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆளுங்களும் வந்து படுக்கிறாங்களா? அந்த மாதிரி ஆளுகளும் வந்து அது கிரிவலம் ஒரு மண்டலம் 2 மண்டலம் கிரிவலம் சுத்துவாங்க. அவங்க வசதியானவங்க. அவங்க என்ன பண்ணா அந்த 100 ரூபா கொடுத்து தங்கிடுவாங்க. ஒரு சிலர் இந்த அப்பர் மடம்னு ஒரு மடம் இருக்கு, அங்க தங்கிடுவாங்க 100 ரூபா ஒரு நாளைக்கு. ஒரு சிலர் அப்படி அப்படியே உட்காந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஃபேமிலியோட ஒருத்தர் வர்ற ரூமே கிடைக்கல, சரிங்க, உங்க கூட படுத்துக்கிற மக்கள்லாம் இருக்காங்களா? ரூமே கிடைக்காதவங்க வந்து அந்த ஷெட்டில் நான் பார்த்துக்கிறேங்க. அந்த இதை காஞ்சி ரோடு கிட்ட ஒரு சில இது உட்காந்துட்டே போவாங்க. படுக்க கூட முடியாதவனால. ஏன்னா வீட்டில் படுக்க முடியாதுங்களா, வீட்டில் படுத்துக்கலாம், படுக்க தூக்க வராது அவங்களுக்கு. வாழ்க்கை போராட்டம் தானே ஐயா. அதாங்க கடவுள் வந்து எப்படி எழுதியிருக்காரு அப்படி. நீங்க சன்னியாசி வாழ்க்கை எழுதியிருந்தாருன்னா இங்க வந்து சந்தோஷமாயிருவாங்க. வீட்டுல வாழ்க்கை இருந்தாலும் வீட்டுல சந்தோஷமா இருப்போம். அவ்வளவுதான். ஐயா கிரிவல பாதையில இப்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்க, கால் வலிக்குது. ஆமாங்க. திருப்பி பின்னாடி போக கூடாதா? அவங்க உட்காந்து அப்படியே தான் போயிடுவாங்க. பின்னாடி யாருமே போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். முடியலன்னு முடியலன்னா சப்போஸ் காசு தான் ஆட்டோல ஏறி போயிடுவாங்க. காசு இல்லாதவங்க உட்காந்து மெதுவா போவாங்க. இப்ப 4 மணி நேரத்துக்கு போறது 6 மணி நேரம் ஆகும். மெதுவா போவாங்க. இல்ல பாதியில திரும்பி போனா பலன் இல்ல. பலன் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நடக்கிறோமோ அவ்வளவு பலன். பெருமாள் கிட்ட தான் இந்த வேலைக்காது. பெருமாள் தான் கம்ப்ளீட்டா இது பண்ணணும். அண்ணாமலை இருந்தா அப்படி கிடையாது. அவரெல்லாம் வந்து
எவ்வளவு நம்ம நாகேசன மாதிரி எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதுக்கேற்ற அதுகளை கிடைக்கும். ஐயா என்னென்ன ஜீவராசி இருக்குது இங்க? நானுங்களா ஜீவராசி இங்க மயில் இருக்குது, குரங்கு இருக்கு, அப்புறம் மான் இருக்கு, முள்ளம்பட்டி இருக்கு சொல்றாங்க. இருக்கு நான் பார்த்ததே இல்லை. பன்னி இருக்கு, சாதா பன்னி தாங்க இருக்கு. ஐயா இப்போ இங்க வந்து பாம்பு இருக்கு. ஜாலியான வாழ்க்கை தானா? அதான் ஜாலியா எடுத்துக்கணுங்க. நம்ம இங்க வந்துட்டுங்க, நம்ம இந்த வாழ்க்கை போதும் ஜாலியா எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஐயோ இங்க இருந்து வீட்டையே நினைச்சிட்டு இருந்து வச்சுங்க, ஜாலி இருக்காது. கொஞ்ச நாள்ல அழுவீங்களா குடும்பத்தை நினைச்சு? அழுகவே மாட்டேன். எங்க வீட்டுல ஒரு பேரன் ஒரு பேத்தினா இங்க 100 பேரன் 100 பேத்தி வருவாங்க. உதாரணம் சொல்றேன், ஆந்திரா குழந்தைங்க. ஆனா நீங்க நினைச்சு ஐயா நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கும் போது இந்த மாதிரி ஆகும்னு? இல்லைங்க, நினைச்சே பாக்கல. நான் வந்து பிளான் பண்ணி 2 இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் 2 போட்டு வந்துங்க. போட்டு ஆட்டோ ஓட்ட முடியாத காலத்துல பேங்க்ல பணம் போட்டு வட்டி வாங்கிட்டு சேர்லாம் 1000 கொடுத்து 2 சேர் வாங்கி வச்சிருந்தேன். நம்ம ஊர் வந்து நல்ல கிளைமேட் சூப்பரா இருக்கும், காத்து அதில் குழுன்னு காத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேங்க. ஆனா வந்து எதுவுமே எல்லாமே அக்னி சலத்தை கொண்டு அண்ணாமலை உட்காரிச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம பரவாயில்ல, நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிட்டோம். இங்க காத்துல வந்து இந்த வாழ்க்கையை நீங்க மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டீங்க. வருஷத்துல 2 மாசம் தான் இங்க காத்து வருங்க. பாக்கி 10 மாசமும் இங்க அனல் தான். அதாவது 12 மாசத்துல 2 மாசம் தான் காத்து. 10 மாசம் கிளைமேட் வரும். ஆமா, 10 மாசம் வெப்பம் தான். ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா, மகிழ்ச்சி ஐயா. வரங்க ஐயா. வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.